அஸ்ஸலாமுஅலைக்கும் வெல்கம் பேக் டு மை சேனல் ஏகே ஃபேஷன். ஸோ இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 day 50 ப்ளவுஸ் மார்க்கிங் சேலஞ்சில் டே நம்பர் 4 தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ப்ளவுஸ் எப்படி ஈஸியாக ட்ரிக் பண்ணலாம் அப்படின்னு தான் இதில் சொல்லியிருக்கேன். ஸோ இந்த ப்ளவுஸ் தான் பண்ண போகிறோம். ஸோ ஈஸியாக சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஏர்4 ஷீட்டை ரெண்டாக ஃபோல்ட் பண்ணியாச்சு. ஸோ நம்ம ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து நீளமும் அகலமும் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3.5 வந்துட்டு அகலம் எடுத்திருக்கேன். நீளம் வந்துட்டு 3 inches. ஓகேங்களா, 3.5 inch அகலம், 3 inch நீளம் எடுத்திருக்கேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் மெஷரிங் வந்து எழுதியாச்சு. அகலம் வந்து 3.5, நீளம் வந்து 3 inch. ஓகேங்களா, இதில் கீழே இந்த நெக்குக்கும் இதுக்கும் எவ்வளோ கேப் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா 2 inches கழித்து நம்ம வந்துட்டு 3 inchக்கு வந்துட்டு லைன் ட்ரா பண்ணி வச்சுக்கணும். ஸோ அதோட லென்த்துமே எழுதியாச்சு. 2 inch, கீழே வந்து 3 inch, அதோட லென்த் வந்து 3 inch. ஓகேங்களா, நீளம் எவ்வளோ இருக்கும் போடணும், அந்த டிசைன் எவ்வளோ போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6 inchக்கு டிசைன் வந்து போடணும். ஸோ நம்ம எக்ஸ்ட்ரா ஒரு 2 inch 3 inches வச்சுட்டு நம்ம ஒரு 9 inchesக்கு வந்துட்டு கோடு போட்டு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். கீழே அதே 3 inchக்கு வந்துட்டு நீங்கள் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. டிசைன் கம்பல்சரி 6 inches கிட்ட வரணும். ஓகேங்களா, அதையும் மென்ஷன் பண்ணிக்கிறேன். கீழே லைன் வந்துட்டு 2 inchக்கு வந்து லைன் போட்டாச்சு. போட்டதுக்கப்புறம் இன்ச்சஸ் எல்லாமே உங்களுக்கு கால்குலேட் பண்ணுன்றதுக்காக போட்டிருக்கேன். இப்போ ஷோல்டரோட மெஷர்மெண்ட் வந்து அதே 4 inches தான். லென்த் வந்துட்டு 7 inches லென்த்து. ஸோ ஆர்ம் ஹோல் சைஸ் வந்துட்டு ஒரு 2 or 3 inches வச்சுட்டு நம்ம லைன் கிராஸ் பண்ணிக்கலாம். ஸோ போட்டதுக்கப்புறம் ஆர்ம் ஹோல் கர்வை வச்சுட்டு நம்ம கர்வ் எல்லாமே லைன் வந்து ஃபினிஷ் பண்ணியாச்சு. ஸோ இப்போ இதுக்கும் நம்ம எப்படி டிசைன் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 3 inches வந்துட்டு ஒரு டாட் வச்சுக்கோங்க. டாட் வச்சதுக்கப்புறம் அதுக்கு வெளியே, அதாவது அந்த லைனுக்கு வெளியே ஒரு 1/2 inch மட்டும் அந்த டிசைன் போகிறதுக்காக இந்த மாதிரி ட்ரையாங்கிள் ஷேப்க்கு வரதுக்காக ஒரு 1/2 inch. அதுக்கப்புறம் நம்ம போடுற கர்வுக்கு எல்லாமே ஒரு 2 inches 2 inches, அந்த 6 inch போட்டிருந்தோம் இல்லையா, அது வரைக்கும் 2 inches 2 inches வந்து கால்குலேட் பண்ணி போட்டுக்கணும். ஸோ இதை ஃபஸ்ட்டு ஸ்ட்ரைட்டாக போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த 2 inch 2 inchக்கு ட்ரா பண்ணியிருக்கோம் இல்லையா, அது எல்லாமே கர்வ் ஷேப்பில் வந்து கொடுக்கணும். அதாவது பாதியாக கொடுத்து ஒரு வளைவாக கொடுத்து ஒரு 3 இது கொடுத்துக்கணும். ஓகேங்களா, இந்த மாதிரி போட்டதுக்கப்புறம் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். ஸோ அதுலேயுமே உங்களுக்கு வேறு எதுவும் டிசைன்ஸு இந்த மாதிரி கர்வ்லேயே வேறு டிசைன் போடணும் அப்படின்னா போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஆர்ம் ஹோல் ஸ்கேலை வச்சுட்டு நம்ம வந்து கர்வ் வந்து போட்டுட்டு எப்படி கட் பண்ணுறது அப்படின்னு காட்டுறேன். இந்த மாதிரி கரெக்டாக சைஸஸ் வச்சு மெஷர் பண்ணி போட்டுக்கோங்க. ரெண்டு சைடுமே போட்டுட்டு நம்ம எப்படி கட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்டிங்கான கட்டிங்காக இருக்கும். ஸோ அதையுமே பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு சிசர் வச்சு கீழே இருக்க லைனை வந்து கட் பண்ணிக்கோங்க. தென் வந்து நெக்ஸ்ட்டு சைடில் இருக்க லைன்ஸ் எல்லாம் வந்து கட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நம்ம அந்த கோட்டில் இல்லாமல் ஆர்ம் ஹோல் கர்வ் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த கர்வில் வந்து கட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி தான் இந்த சைடுமே கட் பண்ணதுக்கப்புறம் இப்போ டிசைன் எப்படி கட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டிசைன் நம்ம ட்ரா பண்ணதை மட்டும் கட் பண்ணாமல் அந்த லென்த்து நீளம் போட்டிருக்கோம் இல்லையா 3 inch, அந்த 3 inchோட சேர்த்து தான் நம்ம இதை வந்து கட் பண்ண போகிறோம். கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம அதுக்கப்புறம் கொடுத்துருக்க டிசைன்ஸோடு சேர்த்து கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணிங்க அப்படின்னா சூப்பராக இந்த ஒர்க்கு டிசைன் வந்து கிடச்சிரும். ஸோ இந்த ப்ளவுஸ் பேட்டர்ன் வந்து கிடச்சிரும். ஸோ அதே மாதிரி கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எதுவும் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் உங்களுக்கான டேஸ்க்கான நிறைய ப்ளவுஸ் மார்க்கிங் இருக்குது. ஸோ அதுக்கு நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி இன்னொரு நாளைக்கு ஒரு மெத்தடோடு பார்ப்போம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.